இடியாப்பம், தேங்காய் பால் சாதம், கீ ரைஸ் இது கூட இந்த ஜப்பான் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 முட்டை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்து இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 முந்திரி சேர்த்து 10லேருந்து 15 முந்திரி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொரன்னு. ஒரு 50 கிராம் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து இதோட வதக்கிட்டு ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 200 ml பால், நல்லா கெட்டியான பால் சேர்த்துட்டு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது ஒரு கொதி வரவும் நம்ம அரைச்ச முந்திரி பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சிக்கன் வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த பாலில் நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்தளவு கொதிக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் ஆற இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கெட்டியாகும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.